யூபிஎஸ்சி தேர்வு அப்படிங்கிறது பலருடைய கனவா இருக்கக்கூடிய நிலையில நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டோர், அது மட்டும் இல்லாம 54க்கும் மேற்பட்ட நம்மளுடைய நான் முதல்வன் ஸ்கீம்ல வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் பாராட்டு தெரிவிச்சிருக்கக்கூடிய நிலையில ஒரு டீமா வந்து இன்னைக்கு வந்து நம்ம அவங்களை வந்து சந்திக்க போறோம். சார் வணக்கம், வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் அப்படியே உங்களை இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ எப்படி இருந்துச்சு இந்த ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுடைய பல சவால்களை சந்திச்சிருப்பீங்க, எப்படி இருந்துச்சு? என்னோட ஜேர்னி 2022 நான் காலேஜ் முடிச்சதுல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ 3.5 வருஷம் ஜேர்னி, 3 அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் 2 அட்டெம்ப்ட்ல ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகிறப்ப அஃப்கோர்ஸ் செல்ஃப் டவுட்ஸ், எல்லாம் பக்கம் இருந்தும் கேள்விகள். பட் அந்த கேள்விகள்ல இருந்து எனக்கு வெளியே வரதுக்கு என்னோட அம்மா அப்பாவும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. நான் செகண்ட் அட்டம் 24ல கிளியர் ஆகாதப்பதான் நான் முதல்வன் கேள்விப்பட்டு அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதினப்பதான் எனக்கே ஃபர்ஸ்ட் ஒரு உயிர் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஸோ நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயும் அதுக்கப்புறம் சப்போர்ட் வந்தது. தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட்ல ஃபினான்ஷியல் சப்போர்ட், அதுக்கும் மேல ஃபினான்ஷியல் சப்போர்ட் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு படிக்கிறதுக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இடமும் கிடைச்சது என்னோட அகில இந்திய குடிமை பணி பயிற்சி மையத்துல. ஸோ அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப, அந்த இடத்துக்கு வரலன்னா நான் எங்க போயிருப்பேன்னு எனக்கு தெரியல. இப்போ இங்க வந்து நின்றுக்கிறதுக்கு ஏஐசிசிக்கு ரொம்ப நன்றி. இப்போ தொடர்ச்சியா வந்து நம்மளோட தொடர்ச்சியா வெற்றி பெற்ற அனைவரும் இருக்கிறாங்க. சார் உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? இப்போ குறிப்பா ஒரு நிறைய விளையாட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். உங்களுடைய அந்த எய்ம்ஸ் எல்லாம் வந்து ஒரே இதுக்காக, அந்த கோட்டுக்காக மற்ற எல்லாத்தையும் தவிர்த்திருப்பீங்க. ஸோ அது எப்படி இருந்துச்சு? நான் என்னுடைய ஜேர்னி ஆரம்பிச்சு வந்து 2015 நான் எம்எம்சில இருந்து தான் வெளியே வந்தேன். ஸோ 11 ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்கேன். அதில் 8 மெயின்ஸ், 3 இன்டர்வியூ. இது 3வது இன்டர்வியூ. போன இன்டர்வியூ 2024 827வது ரேங்க்கு. அதில் இப்போ நான் ஐஆர்எஸ் கஸ்டம்ஸில் இருக்கேன். திருப்பி ஐஏஎஸ்க்காக ட்ரை பண்ணது இந்த 11 வருஷமுமே 11 வருடங்கள். ஆமாம். ஸோ இந்த 5 வருடங்களில் எனக்கு என்ன மாற்றங்கள், இந்த நான் முதல்வன் வந்த 4 வருடங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் நான் பார்க்குறேன். ஒரு உளவியல் மாற்றம் பார்க்குறேன் கேண்டிடேட்ஸ் கிட்ட. நான் 11 வருஷம் பார்த்தனால சொல்கிறேன். என்னன்னா, ஒரு தனி மனிதனோட கனவு இது. ஒரு அதிகாரத்தை நோக்கி போகிறோம். ஆனால் அந்த கனவுக்கு ஒரு முதல்வர் வந்து அவர் பேர் வச்சு நான் முதல்வர்னு பேர் வச்சு கொடுத்துட்டாங்க. ஒரு அரசு நம்ம கூட இருக்கு. ஒரு அரசு இருக்குன்னா அந்த சமூகமே நம்ம கூட இருக்கு. அப்போ ஒரு தமிழ் சமூகத்துக்கான ஒட்டுமொத்த மக்களுடைய கனவா நம்ம அதை காண்றோங்கிறது ஒரு நம்பிக்கையை கொடுக்கறத விட மிகப்பெரிய ஒரு பொறுப்புணர்ச்சியை கொடுத்து அது இன்னும் நம்மளை உந்தி தள்ளுதுன்னு சொல்லணும். பிளஸ் நம்ம இந்த 50,000 ரூபாய் இன்டர்வியூக்கு போறப்போ ஒரு ஃபிளைட்டுக்கு உதவினாலுமே அங்கே போய் உட்காரப்பே நம்ம இதை தான் மனசில் நினைச்சிட்டு அந்த பொறுப்புணர்ச்சியோட வேலை பார்க்குறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த திட்டத்தில் முதன்மையாக பார்க்குறேன்னா, உலகின் பல நாடுகளும் மற்ற மாநிலங்களும் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம முதல் தலைமுறை ஆட்சியாளர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம், மெருகேற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே சிம்பிள் ஃபேமிலிஸ்ல இருந்து தான் வரோம். அப்பா அம்மா கலெக்டர் இல்லை ஐபிஎஸ் மாமா அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப வெகு குறைவாக இருக்கிறோம். அப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ரொம்ப பாராட்டுக்குரியதா பார்க்குறேன். 11 ஆண்டுகள் அப்படிங்கிறது சாதாரணம் இல்லை. குறிப்பா மேம், இந்த முறை வந்து 17 பெண்கள் குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து செலக்ட் ஆயிருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரௌடான மூமெண்ட். ஏன்னா பெரும்பாலும் வந்து ஆண்கள் அதிக வெற்றி பெறக்கூடிய இடத்துல இது எவ்வளவு பெரிய முக்கிய முயற்சியா பாக்குறீங்க? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஃபீமேல்ஸ் ரொம்ப கம்மி கிளியர் பண்ற எக்ஸாமா இருக்கு. நான் இன்டர்வியூ போன அன்னைக்கு மொத்தமா 4 பேர் தான் அன்னைக்கு ஃபீமேல்ஸ். சோ அதுல இப்பயும் பாத்தீங்கன்னா சுத்தி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சோ இது வந்து எனக்கு 4th அட்டெம்ப்ட். சோ எனக்கு 5 வருஷம். சோ என் பேரண்ட்ஸ் தான் எனக்கு. ஓகே, புரியுது. ஓகே ஓகே, அவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஓகே, அவங்க எவ்வளவு உறுதுணையா இருந்தாங்க? நீங்க அவங்களுடைய புரியுது, உங்களுடைய வருத்தத்திலே புரியுது. யா, ஸோ எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் கிளியர் ஆனிச்சு. அண்ட் இதுக்கப்புறம் தான் நான் முதல்வன் பத்தி தெரிஞ்சு வந்தேன். அவங்க கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் 50,000 தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஏர்னிங் மாதிரி. எனக்கு வந்து அது பெரிய விஷயம். அண்ட் ஸோ இது எனக்கு ஒரு பெரிய வெற்றி. இதுக்கு வந்து நான் முதல்வனுக்கு பெருசா கனவுப்பட்டிருக்கேன். சூப்பர் மேம், அதாவது வார்த்தைகளே இல்லாம பேசியிருக்கிறாங்க. சார், உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸும் குறிப்பா அம்மா வந்து டெய்லர், ஸோ அவங்களுடைய அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நம்ம ஆர்மிலாம் பார்த்தோம் அப்படின்னா 3rd ஜென்ரேஷன் வரைக்கும் ஆர்மியா இருப்பாங்க. ஸோ இந்த சிவில் எக்ஸாம் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாக்குறீங்க? சார், சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட மொத்த ஜென்ரேஷனோட தலையெழுத்தையும் மாற்றாக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான இந்த எக்ஸாம் இருக்குங்க சார். எல்லாம் படிப்பு மூலமாக மாறும், படிப்பு மூலமாக லைஃப் மாறும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தாங்க சார். ஏன்னா எத்தனையோ வறுமைகள், எத்தனையோ தடைகள், ஏளனங்கள், அவமானங்கள் எவ்வளோதான் இருந்தாலும் இந்த ஒரு எக்ஸாம்
பல தலைமுறைகளோட தடைகளை வந்து தாண்டி அது மொத்தத்தையும் மாறிடும். அது மட்டும் மாற்றாது, அந்த ஊர்ல ஒருத்தன் ஜெயிச்சான் அப்படின்னா அது மட்டும் மாத்தாது, அந்த ஊர்ல ஒருத்தர் ஜெயிச்சா அப்படின்னா அவனை பார்த்து 1000 சிவில் சர்வன்ஸ் 100 சிவில் சர்வன்ஸ் வருவாங்க. அந்த ஊர்ல ஒரு மாற்றுத்திறனாளி ஜெயிச்சானா அந்த ஸ்டேட்ல இருக்க அத்தனை மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதை வந்து நான் என்ன பாக்குறேன்னா அந்த கிளாஸ் சீலிங்னு சொல்லுவாங்க சார், அதை உடைச்சு நம்ம வெளியில வரக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் சார் நான் இதை பாக்குறேன் எல்லாம். இப்போ குறிப்பா வந்து மற்ற பணிகள் அப்படிங்கறது நாம வந்து கடந்து போயிடலாம். ஆனா இது வந்து ஒட்டுமொத்த மக்களுக்குமே ஒரு முடிவை நீங்க வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. இது எப்படி ப்ரௌடா இருக்கு? ஆக்சுவலா இந்த சர்வீஸ் நான் டாக்டர், ஆல்ரெடி மருத்துவம் பணிகள்ல இருக்கேன். அப்படி இருந்துமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறோம். அதை ஏன் அப்படி நினைக்கும் போது மருத்துவ பணி லிமிட்டடா இருக்கும், மருத்துவ பணிகள் ஒரு பேஷண்ட்டை குணப்படுத்தக்கூடியதா இருக்கும். ஆனா இதே இது ஆட்சி பணி அந்த மாதிரி சிவில் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டோம்னா பல்வேறு பணிகள் செய்ய முடியும், டைவர்ஸா இருக்கும் இதோட பணிகள் எல்லாமே. நம்ம மாற்றத்தை நிறையவே உருவாக்க முடியும். இப்போ இதுவே மருத்துவத்துறையிலையும் எடுத்துக்கிட்டாலும் நம்ம ட்ரீட்மெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ப்ரிவென்ஷனையும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணலான்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ரொம்பவே இதுக்கப்புறம் நடக்கும்ன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ சார் வணக்கம். இப்போ மற்றவங்களுடைய அந்த முயற்சி அப்படிங்கிறத தாண்டி தமிழ் படிச்சுட்டு வர்றது அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள்ங்கிறது எளிமையா புரிஞ்சுக்கொள்ள முடியும். அது வந்து இன்னைக்கு மாறி இருக்கா? அந்த டேர்மே மாறி இருக்கா? நான் இப்போ என்ன சொல்லணும், இப்போ ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல இருந்து இப்போ கிளாஸஸ் எல்லாம் தமிழ்லயே போடுறாங்க. நான் வந்து 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில தான் படிச்சேன். என் பேர் சுப்பிரமணிய பாரதி. அதனால எங்க அம்மா வந்து தமிழ் வழியில தான் என் பையன் படிக்கணும், ஆனா அவன் ஆங்கில வழியில படிச்ச பையங்களோட அதிகம் அழகா இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறது எங்க அம்மாவோட ஒரு கனவு. அதனால தமிழ் வழியில தான் என்ன வந்து படிக்க வச்சாங்க. அப்பா வந்து செங்கல் துறையில வேலை பார்க்குற ஒரு கூலி தொழிலாளி. அதனால எனக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் என்விரான்மெண்ட் கிடையாது. அதனால இங்கிலீஷ் ஹாஸ் பீன் அ மேஜர் ஹர்டில் ஃபார் மீ இன் மை ப்ரிப்பரேஷன். அதனால ஆனா இப்போ யூடியூப்ல எல்லாமே கிடைக்குது, இணையதளம் உலகமே உள்ளங்கையில் இருக்கிறதுனால இங்கிலீஷ் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இல்ல, நானே ப்ரிப்பேர் பண்ணி வளர்த்துக்கிட்டேன். ஆனா நாள் முதல்வன் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணுச்சு. ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல வந்து எல்லா கிளாஸஸுமே தமிழ்ல கிடைக்குது. இப்போ நிறைய மாணவர்கள் முன்னாடி தமிழ்ல எழுதணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம். இப்போ நானே தமிழ் வழியில படிச்சு ஆங்கிலத்தில் எழுதுனா ஆங்கிலத்தில் தான் இன்டர்வியூவும் பண்ணேன். ஆனா இப்போ நிறைய மாணவர்கள் தமிழ் வழியில படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாருமே முடியுமான்னு தெரியல. ஆனா இப்போ ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல தமிழ்ல வீடியோ போடுறாங்க, தமிழ்ல சொல்லி கொடுக்குறாங்க. அதனால தமிழ் வழி மாணவர்கள் வந்து இப்போ அதிகமா வந்து சிவில் சர்வீஸ்க்கு வரலாம் அப்படிங்கிற இப்போ இந்த வருஷம் கூட ஒரு அண்ணா வந்து தமிழ் வழியிலேயே எழுதி கிளியர் பண்ணிருக்காங்க. அப்போ இது வந்து தமிழ் வழியில படிக்கிற நிறைய மாணவர்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அதனால தமிழ் வழியில படிக்கிற மாணவர்கள் என்னைக்குமே நீ தாய்மொழியில படிக்கிறத வந்து கீழே நினைக்காதீங்க. காலனிய ஆதிக்கத்துல அந்த மொழியோட நம்ம தாய்மொழி வந்து என்னைக்குமே சிறந்ததுதான். தமிழ் கத்துக்கிட்ட உலகத்துல எதை வேணா பண்ணலாம். அதனால நீங்கள் தைரியமா இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுங்க. நம்மளுடைய பாரத தேசத்துக்கு நம்மளால முடிந்த உதவிகள் நம்ம ஆற்றுவோம். நன்றி. தேங்க்யூ சார். நிறைவா ஒரே ஒரு கேள்வி உங்க எல்லார்கிட்டயுமே, நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு யோசிச்சுட்டு வந்திருப்பீங்களே, அது ஒரு லைன்ல நீங்க சார் உங்களுடைய ஆசை இதை பண்ணணும்னு. நான் என்ன மாற்றம் கொண்டு வரணும் இந்த சமுதாயத்துலன்னு நினைக்கிறேன்னா, இப்ப இந்த திட்டம் மூலயமா என்ன மாதிரி என்னோட சேர்ந்து ஒரு 1000 பேருக்கு வருஷம் கல்வி கற்கறதுக்கான பயன் கிடைக்குது. பட் 1000 பேர் தான் படிக்கிறாங்களா தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டா இல்ல. இன்னும் கடைக்கோடி கிராமங்களுக்கும் கல்வி போய் சேரணும். அதுக்கு என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாற்றங்களை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. நான் இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அதிகமா ஜாதி சண்டைகள் நடக்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்கணும்னா, சொசைட்டில வந்து சமத்துவத்தையும் ஒற்றுமையையும் கொண்டு வரணுங்கிறது என்னுடைய முக்கிய நோக்கமா இருக்கும். நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமும் இதை வந்து என்னுடைய முக்கிய இலக்கா வச்சிருப்பேன் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவோட எய்ம் 2047ல டெவலப்டு கண்ட்ரியா வரணும் அப்படின்ற எய்ம் இருக்கு. அந்த கண்ட்ரியில அந்த எய்ம்ல இப்ப நான் பாட்டா இருக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறதுல எனக்கு பெருமையா இருக்கு. சோ அந்த வல்லரசு ஆகக்கூடிய ஜேர்னில என்னோட பங்கு இருக்க போகுது கண்டிப்பாக அப்படின்றதுல எனக்கு பெருமையா இருக்கு. சார் இப்போ ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி தான் இந்த ஜேர்னியில் 2047 வந்துட்டு எங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இதை தாண்டி என்னென்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் எல்லா மார்ஜினலைஸ்டு செக்ஷனில் இருக்கக்கூடிய சமுதாயத்தில் விளிம்பில் எல்லா மக்களுக்கும் சம வாய்ப்பையும் சம உரிமையும் கொடுக்கறதுல என்னால் முடிஞ்ச ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டியும் ஜஸ்டிஸும் ப்ராப்பராக கொடுத்தா எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிறத நம்புறவனா. ஸோ எல்லாத்துக்கும் சம வாய்ப்பையும் சம உரிமையும் கரெக்டாக கொடுத்தா நம்ம ஒரு சேஞ்ச் மேக் பண்ணலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அதில் எஸ்பெஷலாக நான் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒர்க் பண்ண விரும்புகிறேன் சார். தேங்க்யூ சார். நான் கண்டிப்பா ஃபீமேல் எம்பவர்மெண்ட் தான் சார் என்னோட மெயின் கோல். ஸோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பெண்கள் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறாங்களோ அவங்களுக்கு இன்னும் எழுதுறதுக்கு நான் மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சர்வீஸ்ல என்ன வேலை கொடுத்தாலும் இது நம்ம கண்ட்ரிக்காக பண்றோன்ற ஃபுல்ஃபில்மெண்ட்டோட பண்ணுவேன்ற எனக்கு இது நம்பிக்கை இருக்கு. எனக்கு 2 விஷயம் பண்ணணும்னு ஆசை. முதல் வந்து நான் 5 வருஷம் தமிழ்நாடு அரசோட பொது சுகாதாரத்துறையில வேலை பார்த்திருக்கேன்.
50 குழந்தைங்களுக்கு மேல இதய அறுவை சிகிச்சை பண்றதுக்கு நாங்க உதவியா இருந்திருக்கிறோம். அந்த குழந்தைங்களோட ஏழை எளிய வீடுகளுக்கு நான் போயிருக்கேன், அவங்களோட தினமும் உரையாடி இருக்கேன். அங்கிருந்து நான் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் அவங்களுக்கு அந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லேர்ன் பண்றதுக்கு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நான் என்னோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு ஆட்சியாளராக ஒரு பாலிசி மேக்கரா அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, குழந்தையா இருக்கும்போது காடூர் எங்க வேர்ல்டு மேப்ல அப்படின்னு தேடுவேன் என் ஊரை. இந்த காடூர்ல இருந்து ஒரு ஆட்சியாளர் வந்தாரு, அவர் தான் இதெல்லாம் பண்ணார், பெரம்பலூர் மாவட்டம் அப்படின்னு காடூரை மேப்ல கொண்டு வரது என்னோட 2வது திட்டம். தொடர்ச்சியாக பல மாவட்டங்களிலிருந்து பிரிந்து சென்றிருந்தாலும் கூட, பல மாநிலங்களுக்கு சென்றாலும் கூட, இன்றைய தினத்தில் மிகப்பெரிய ஒரு இலக்கோடு நம்மளுடைய நான் முதல்வன் திட்டத்தின் மூலியமாக அதிலும் ஒரு பயன்பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய IAS ஆபீசர்ஸ் வந்து பல பணிகளை ஆற்ற இருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் பரத்துடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.